ஒரு ஆட் ரன் பண்ணால் அதுக்கு ஏன் நிறைய கிளிக்ஸ் வருது, சேல்ஸ் கம்மியாக வருதுன்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? லாஜிக்காக பார்த்தா எல்லாரும் ஆடை கிளிக் பண்ணுறாங்கன்னா அப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தானே அர்த்தம். ஆனால் ஏன் சேல்ஸ் கம்மியாக நடக்குது? ஸோ இந்த வீடியோவில் ஒரு ஆடுக்கு பேக் அண்ட் ப்ராசஸில் என்ன நடக்கும்னு எனக்கு புரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹாய் கைஸ், திஸ் இஸ் டே 96 ஆஃப் டாக்குமெண்டிங் மை ஃப்ரீலான்சிங் ஜெர்னி. நான் ஹேண்டில் பண்ணுற ஒரு கிளைண்ட்டுக்கு ரீச் நல்லா இருந்துச்சு, கிளிக்ஸ் நிறையா வந்துச்சு, என் ஃபாலோவர்ஸ் கூட இன்க்ரீஸ் ஆனிச்சு. ஆனால் வெப்சைட் பர்ச்சேஸ் ரொம்ப கம்மியாக தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன், என்னடா இது, நம்ம என்ன கோலாக வச்சுருக்கோமோ அதை தவிர எல்லாமே நடக்குதுன்னு. அப்புறம் அனலைஸ் பண்ணி பார்த்த பிறகு தான் தெரிஞ்சுது ப்ராப்ளம் ஆட்ல இல்லை, வெப்சைட்லன்னு. ஸோ அதை ஷார்ட் அவுட் பண்ணிட்டு ரன் பண்ணோம். நல்லா வெப்சைட் பர்ச்சேஸ் நடந்துச்சு. இப்போ ஆடியன்ஸ் ஒரு ஆடை கிளிக் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நான் சொல்றேன். ஸோ உங்களுக்கு பெட்டர் ஐடியா கிடைக்கும். ஒரு ஆடுன்றது கரெக்டான ஆடியன்ஸுக்கு காட்ட வைக்கிறது தான் அதோட வேலை. அதுக்கப்புறம் அது நம்ம வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் பண்ணிவிடும். ஸோ நம்ம வெப்சைட் ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அப்புறம் ஆடியன்ஸுக்கு நம்ம மேலே ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் ஆகிறதுக்கான விஷயங்கள்லாம் இருக்கணும். லைக் டெஸ்டிமோனியல்ஸ், ரிவ்யூஸ், சர்டிஃபிகேஷன், அது மாதிரி. அண்ட் நம்ம ப்ராடக்ட் ஆடியன்ஸோட நீடை ப்ராப்பராக ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ பேக் எண்டில் இந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக இருந்தால் தான் கிளிக்ஸ் அதிகமாக நடக்கிற மாதிரி பர்ச்சேஸும் நடக்கும். ஸோ இந்த எக்ஸலில் ஒரு ஆட் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபிக்ஸ் பண்ணணுன்றதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது வேணும்னா நம்மளை ஃபாலோ பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பிஃபோர்னு டைப் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு பர்சனலாக ஷேர் பண்ணுறேன்.